ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சமைப்போம் ருசிப்போம். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான தர்பூசணி அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எப்பயுமே தர்பூசணியை சாப்பிட்டுட்டு இதை வேஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம தூக்கி போட்டுருவோம். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி அல்வாவே செய்ய போகிறோம். இந்த மாதிரி தோல்லாத்தையும் சீவிட்டு இந்த ஒயிட் கலர் பார்ட்டை வந்து துருவி எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு இந்த ஒயிட் கலர் பார்ட் மட்டும்தான் தேவை, அதை மட்டும்தான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு துருவி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த ஒரு பீஸ் தாங்க எடுத்திருந்தேன். இதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு துருவி எடுத்துக்கிட்டேன். இது வந்து நம்ம பூசணி அல்வாலாம் செய்வோம் இல்லைங்களா, அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நம்ம ஒரு துணி வச்சு புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. சுத்தமாக தண்ணியெல்லாம் இல்லாத மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கணும். அதனால் ஒரு ஒயிட் கலர் காட்டன் கிளாத்தை ரெண்டாக மடிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது, நல்லா புழிஞ்சு எடுத்துடணும். பாருங்கள், நல்லா புழிஞ்சு எடுத்தாச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். இதில் நம்ம இன்றைக்கி ஃபுட் கலரில் எதுவுமே சேர்த்த போகிறது இல்லைங்க. நாட்டு சக்கரை வச்சு செய்ய போகிறோங்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தி. ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் சூடானதுக்கப்புறமா முந்திரியை பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு பொரிச்சு எடுத்துகிட்டு வச்சுருங்க. கடைசியாக தான் சேர்த்த போகிறோம். அது கூடவே இன்னும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் சூடானதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருந்த தர்பூசணியை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வணக்கிக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கணுங்க. இதுக்கு வந்து தண்ணியெலாம் எதுவும் சேர்த்தவே தேவையில்லைங்க. சும்மா இந்த மாதிரி மூடி வச்சு அதில் வர தண்ணியிலையே வேக வச்சுக்கிட்டிங்கனாவே போதும். இதெல்லாமே நல்லா வணங்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாருங்கள், இதெல்லாமே நல்லா வெந்துருச்சு. அந்த வெந்த மணம் வரும் இல்லைங்களா, அப்படியே சூப்பராக இருக்கும். அந்த மணம் வந்ததுக்கப்புறமா 1 கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நான் வந்து 1 கப் துருவின தர்பூசணிக்கு 1 கப் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேங்க. நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நாட்டு சக்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி வரும். கடைசியாக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான தர்பூசணி அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப நேரம் கிளறிட்டேங்கிறதுனால இது வந்து கொஞ்சம் முதிரிடுச்சுங்க. அதனால் நான் இதை உருண்டை மாதிரி பிடிச்சிட்டேன். இதை வந்து கொஞ்சம் முன்னாடியே ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா அல்வா கன்சிஸ்டன்சிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் டேஸ்ட் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம இந்த மாதிரி அல்வா மாதிரியும் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா நான் இன்றைக்கி செஞ்சுருக்க மாதிரி கொஞ்சம் முதிரியாக விட்டிங்கன்னா இந்த மாதிரி உருண்டை மாதிரியும் செஞ்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.